வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்துட்டு பிற மாவட்டங்களை போல ஜல்லிக்கட்டு இங்கேயும் நடத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கன்று விடும் திருவிழா, எருது விடும் திருவிழா அந்த மாதிரி தான் நடைபெறுது. அதுக்கு மட்டும் தான் அப்ரூவ்டு வாங்குறாங்க. ஆம், பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு நடத்தாமலே இருந்தாங்க. அதுக்கு வந்து பிற மாவட்டங்களை போல நடத்தணுங்கன்னு சொல்லிட்டு முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் கோரிக்கை வச்சிருந்தேன். அதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நடத்திக்கலாம். அந்த பிற மாவட்டங்களில் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரும் ஜல்லிக்கட்டு.tn.gov.in அந்த வெப்சைட்டில் வந்து விண்ணப்பிச்சு விழா கமிட்டி சார்பில் அப்ளை பண்ணும்போது அப்ரூவ் கொடுத்து விழாவை நடத்திக்கலாம், ஜல்லிக்கட்டு விழாவுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து முதல்ல வந்து முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, பல வருடங்கள் கனவான ஜல்லிக்கட்டு வந்து கிருஷ்ணகிரி நடைபெற போகுது. அதுக்காக நான் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் வந்து ரேக்லா ரேஸ் கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன். இந்த இதை பற்றி முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது போன்ற அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.